லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பூசாரி, அங்க மஞ்சள் இருக்கும், போய் எடுத்துட்டு வா. மொத்தமா எல்லாத்தையும் கலந்து ஒரேடி எடுத்துட்டு போயிடலாம். போ. சரி. தம்பி ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே சார். இவனுங்க ஆல்ரெடி பார்த்துருக்கோமே, மாறி மாறி இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்களே தான். சொல்லுங்க சார். சார், அகிலனோட ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 3 பேர். அவங்க 3 பேரும் ஒன்னா பேசிட்டு போன ஃபுட்டேஜ் இருக்கு சார். வெளியானுங்க கூட பேசிருக்கலாம்ல? இல்ல சார், ஒன்னாவே ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தாங்க. திரும்ப திரும்ப ஒரே இடத்துல மீட் பண்ணிருக்காங்க சார். உங்களோட போட்டோவை ஸ்னாப்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே சார். புடிங்கம்மா.
என்னம்மா? உனக்கு ஏன் இப்படி ஒரு கல்யாணம் நடந்துச்சுன்னு வருத்தப்பட்டேன். ஆனா இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மனசுக்கு நிறைவா இருக்கு. அந்த சாமி உனக்கு சரியான முடிச்சுதான் போட்டிருக்கு. சாமிய மனசுல நிறுத்திக்கிட்டு வேண்டுதல நிறைவேத்து. சரிம்மா. சுபத்ரா, தண்ணி எடுத்து ஊத்துமா. சரிங்கம்மா. குழந்தை எப்படிங்க? என்ன சும்மாடா? நான் ஒண்ணும் பண்ணல சார். சொல்றேன் சார். உங்க ஒய்ஃபுக்கு ஊத்துற மஞ்சள் தண்ணியில மண்ணெண்ணெய் கலந்துட்டேன் சார். யோ, உனக்கு கூட போய் ஜீப்ல லாக் பண்ணு. ஏய், வாடா. இழுத்துட்டு போ. வா. மாறா, என்னாச்சு? எதுக்காக அவளை பூக்குழியில இறங்க விடல? இது சாமி காரியப்பா, அப்புறம் தெய்வ குத்தமாயிடும். டேய், என்னடா ஆச்சு? அதிரா இறங்க வேண்டாம். இறங்க கூடாது. ஏங்க, என்னங்க ஆச்சு? என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. வேண்டாம். தெய்வ குத்தம் ஆயிரும்பா. ஏற்கனவே திருவிழா தங்கு தடையா இருக்கு. இவங்க தீ மிதிச்சு அம்மனை சாந்தப்படுத்தலனா நாங்க எப்படி ஊருக்குள்ள குடியிருக்கிறது? சாமி பெருசா ஆபத்தை உண்டு பண்ணிருப்பா. எங்களால தாங்க முடியாதுப்பா. ஆத்தாக்கு கோவம் வந்தா ஆடு மாடு குழந்தை குட்டின்னு வித்தியாசம் பார்க்காது, எல்லாத்தையும் அடிச்சு சாச்சிவிடும். ஏப்பா,
நீ சொன்னது இவ்வளவு நேரம் நாங்க கேட்டோம்ல, இனி நாங்க சொன்னதை நீ கேளு. அந்த பொண்ணை இறங்க விடுப்பா, அதான் ஊருக்கு நல்லது. நீங்க ஊருக்கு நல்லது பாக்குறீங்க, அவளுக்கு ஏதாவதுன்னா என்ன பண்றது? டேய், என்னடா நடந்தது? விஷயத்த சொன்னாதானே எங்க எல்லாருக்கும் தெரியும். ஏங்க என்னங்க? வேணாண்டா, நம்ம குடும்ப பிரச்சனைக்காக சாமிக்காரி தடப்படக்கூடாது. மாறா, நீ எங்களுக்கு பதில் சொல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஊர்க்காரங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். என் மகனை எதுக்கு ஆளாளுக்கு கேள்வி கேக்குறீங்க? அவன் போலீஸ் ஆபீசர், அவனுக்கு தெரியாத விஷயமா? அவன் என்ன சொல்றானோ அதை அப்படியே கேளுங்க. ஏய், வாயை மூடு. இது வீடு இல்ல. திருமாரா, நீ இவ்வளவு தூரம் சொல்றனா அதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அது நீ சொல்லாம ஊர்க்காரங்க எப்படி சமாதானமாவாங்க? ஆதிரா தீல இறங்குனா பொசுங்கி செத்துருவா. டேய், என்னடா சொல்ற? அவ தலையில ஊத்துன மஞ்சள் தண்ணியில மண்ணெண்ண கலந்துருக்குப்பா. ஆதிரா, தயவு செஞ்சு இதை இப்படியே நிறுத்திருக்க. ஆதிரா, நீ தீ மிதிக்க வேண்டாம், சொன்னா கேளு. என்னங்க? ஏங்க சொல்றத கேளுங்க. ஆதிரா, உனக்கு இன்னும் புரியலையா? எனக்கு புரியுதுங்க, அதே நேரத்துல நீங்களும் புரிஞ்சுக்கணும். மரியாதைக்காரங்க தீ மதிக்கலனா அதுக்கப்புறம் யாரை மிதிக்க முடியும்? பாருங்க, எனக்கு அப்புறம் எத்தனை பேர் காத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் மாச கணக்குல விரதம் இருந்து வேண்டுதலை நிறைவேற்ற காத்துட்டு இருக்காங்க. நம்மளால யாரோட பிரார்த்தனையும் தடப்பட வேண்டாங்க. ஊருக்காக, ஊர்ல இருக்கிறவங்களுக்காக, நமக்காக, நம்ம குழந்தைக்காகவாவது நம்ம செஞ்சுதாங்க ஆகணும். தீர்த்தம் பட்டாலே கெட்டது அழிஞ்சு போயிடும். தீர்த்த தண்ணியில ஒட்டின ரசாயனத்துக்கு எங்க சக்தி இருக்கு போது? ஏப்பா, அந்த பொண்ணை இறங்க சொல்லுப்பா, நேரமாகுது. தைரியமா மிதி ஆதிரா, பயப்படாத. எனக்கு ஒண்ணும் ஆகாது, சாமி என் கூடவே இருக்குங்க.
ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி